பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமை, வேடிக்கை பார்க்கும் பொய்க்கால் குதிரை அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக பதிவாக குற்றச்சம்பவங்கள் நெஞ்சை உழுக்குவதாக இருக்கிறது விஜயன்கள். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிரான குற்றங்கள், கொலை, கொள்ளை, வழிபறி உள்ளிட்ட கொடும் குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டு மக்களை அச்சமடைய செய்திருக்கிறது விஜயன்கள். போதைப்பொருள் நடமாட்டம் முழுமையாக கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை, போதைப்பொருள் கடத்தல் கும்பலை ஒடுக்குவதற்கு என்ன நடவடிக்கை, கோட்டை விட்டதா விஜயன்கள் அரசு, பொதுமக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக கேள்விக்குறியாயிருக்கிறதே, இவற்றுக்கெல்லாம் ஒரு மாதத்திலே தீர்வு காண முடியுமாப்பா? எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் அறிந்ததுதான். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கூட நீங்கள் குற்ற சம்பவத்தை இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்துவதற்கு பாடம் படிப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர் மடிய வேண்டும் என்று அவர் உங்கள் கவனத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது? ஆகவே ஒரு மாதத்திற்குள்ளாகவே மந்திரத்தில் மாங்காய் காய்க்க வேண்டும் என்று விஜயன்கள் அரசிடம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நடைபெறுகிற இந்த குற்ற சம்பவங்களுடைய தீவிரத்தை, வேகத்தை, இதனுடைய ஆழத்தை, இதனுடைய பாதிப்பை உணர்ந்துள்ளாரா விஜயன்கள்? விஜயன்கள் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கவலையாக இருக்கிறது. குழந்தைகள், பெண்கள், பொதுமக்களின் பாதுகாப்பு விஜய் அங்கிள் அரசிலே காணல் நீராக காட்சியளிக்கிறதே என்று கண்ணீரோடு விஜய் அங்கிள் என்று குழந்தைகள் அழுகுரல் உங்களுக்கு கேட்கிறதா? நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்திலே, விஜயன்கள் நேற்று நடத்திய ஆய்வுக் கூட்டத்திலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதிலே எந்தவித அலட்சியம் இருக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கியதாகவும், தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து நிலவரம் நீங்கள் அறிந்த பின்னரும் குற்றங்களின் எண்ணிக்கையை, சம்பவங்களினுடைய அந்த வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு குதிரை வேகத்திலே அரசு செயல்படும் என்று சொன்னீர்களே, இப்போது புயல் வேகத்திலே குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது நீங்கள் மயில் இறகிலே வீசினால் அதை தடுக்க முடியுமா விஜயன்கள் என்று மயில் இறகால் வீசுவது போல் அறிவுரை வழங்கினால் வேலைக்கு ஆகாது விஜயன்கள். மயில் இறகு போல் நீங்கள் வீசுவதால் வேலைக்கு ஆகாது விஜயன்கள். சட்டம் ஒழுங்கை காப்பதிலே விஜயன்கள் நீங்கள் எப்போது இரும்பு மனிதராக மாறுவீர்கள்? எப்போது நீங்கள் இரும்பு மனிதராக மாறி உறுதியான உத்தரவு வழங்குவீர்கள் விஜயன்கள் என்று உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் இரும்புக்கர நடவடிக்கையை. ஆகவே இந்த தமிழ் சமுதாயம் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் அல்ல, நீங்கள் இன்னும் எத்தனை காலம் இருப்பீர்கள் இந்த குற்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்துகிற இரும்பு மனிதராக விஜயன்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? அல்லது மயிலரகால் வீசி
காற்று வாங்குவீர்களா என்பதை காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். எங்கே போகிறது தமிழகம்? நன்றி, வணக்கம்.